ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு என்ன அப்படின்னா, அன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். சொல்லப்போனால் வேகமாக சாணி தெளிச்சாச்சு. சாணி தெளிச்சிட்டு நம்ம எப்பொழுதுமே சிமெண்ட்டு கூட்டுவோம் இல்லையா, நமக்கு அந்த இடம் நம்ம கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கழுவுவோம். ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவி விடணும். நம்ம சாணி போட்டுட்டுருக்கோன்னா, இன்றைக்கி எப்போதுமே இந்த இடத்த கழுவி விட்டுட்டு சாணி போடுவோமா, சரி சாணி போட்டுட்டு இன்றைக்கி கழுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாசலுக்கு சாணி தெளிச்சிட்டு கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி டே இப்படி தான் நம்ம கூட்ட ஆரம்பிச்சிட்டோம். குப்பை நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாணி தெளித்து முடிச்சாச்சா, கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கூட்ட ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிக்கிறதுக்குள்ளே என்ன அப்படின்னா விடிஞ்சிடுச்சு. சொல்லப்போனால் அடுப்பு எல்லாமே மூடி வச்சுருப்போம். மழை வந்தால் நனைஞ்சிரும் அப்படின்றதுக்காக மூடி வச்சுருப்போம். ஸோ இது நம்ம கூட்டிகிட்டு இருந்தோம் இல்லையா, வாசல் கூட்டி முடிச்சாச்சு. சரி நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்புறமா பாதி கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுப்பு வெளில ஒன்றுமே தெரியல, இருட்டில். அதனால சரின்ட்டு கொஞ்சமாக கூட்டிகிட்டு விடிஞ்சிட்டு நல்லா கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சதும் கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒன்றுமே தெரியாதுங்களா, லைட்டு போட்டிருக்கோம், இருந்தாலுமே கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, ஒரு தண்ணி ஊற்றி கழுவி விட்ருக்கோமா. இது எங்கள் பாட்டி. வேகமாக நம்மளும் கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம சமைக்கிற ஒர்க்கு தான் நெக்ஸ்ட்டு. இன்றைக்கி அத்தை ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால் எப்போதும் அவங்க சமைப்பாங்க, நான் வெங்காயம் உரிப்பேன். இன்றைக்கி நான் சமைக்கிறதுனால எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். வெங்காயம் அதெல்லாம் உரித்து கொடுத்தாங்க. நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமைச்சு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். முதல் நாள் கடலை கொஞ்சமாக கொண்டுட்டு வந்திருந்தாங்களா காட்டிலேருந்து. அது நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போட்டுருந்தாங்க எல்லோரும். ஸோ அதுதான் இவ்வளோ தோல், கடலை தோல் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. அன்றைக்கி தான் நைட்டு சாப்பிட்டதும் மார்னிங் கூட்டணும். அன்றைக்கி குழம்பு ரெடி பண்ணியாச்சு. முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருந்தோம். என்ன அப்படின்னா, மதியானம் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க மாமா வந்திருந்தாரா, அதனால சரி சிக்கன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். சரி கொஞ்சமாக ரசமும் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நம்ம இப்போ ரசம் ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வைப்போம். ரசம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கனுக்கு தேவையான இது எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். வெங்காயம், தக்காளி ஒரு பக்கம், இஞ்சி பூண்டு ஒரு பக்கம், கருவேப்பிலை பிச்சுட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, அதை போட்டுட்டு இருந்தார். நம்ம இன்றைக்கி சமைச்சிருக்கோம், நம்ம ஹஸ்பண்ட் தான் சமைச்சார். நம்ம கறியெல்லாம் அலசிட்டு நல்லா புழிஞ்சு வச்சுட்டு இருந்தேன். அவர் வணக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எப்போதுமே ஜென்ஸு சமைச்சா தானே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் சும்மா அப்படியே. நம்ம என்ன பண்ணியாச்சு, கொஞ்சமாக கறி குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா நம்ம குழம்புல போட்டால் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன்னா, அதனால் சில்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சில்லிக்கு எடுத்து வச்சிட்டோம். ஒரு சாம்பாரில் பார்த்தா நம்ம சில்லிக்கு ரெடி பண்ணிவிட்டு பேக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதை போட்டு நல்லா பிசைஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே லைட்டாக இஞ்சி பூண்டு போடலாம். அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றலாம். நம்ம அப்போதைக்கு முட்டை உடச்சி ஊற்றல. அவர் சாம்பார் ரெடி பண்ணிட்டு குழம்பு எழுந்திரிச்சு அவங்க ரிலேஷனும் மாமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன, நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சில்லி அப்படியே மாவு அப்படியே இருக்கு இல்லைங்களா, அதை சில்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில்லி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட சில்லி. எப்படி இருக்குது, நான் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் முட்டை போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அது போடலை அப்படின்றதுனால கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.